அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் ஆயுதமணிந்த வில்வீரரான எப்பிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணி அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். இந்த சங்கீதம் இஸ்ரவேலர் தங்களுடைய வாழ்நாளை திரும்பி பார்க்கிறதான ஒரு சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் நாம் பார்த்தோம்னா நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போது கர்த்தர் என்னென்ன அற்புதங்கள் செய்தாரோ அதையெல்லாம் குறித்து இதில் போடப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் 13வது வசனத்திலிருந்து வாசித்தோம் என்றால், கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். இந்த அதிசயங்கள் ஏதாவது இப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பாறை இருக்கு, பாறையை கம்பை வச்சு இப்படி அடித்தோன்னா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் வந்து இப்போ ஒருத்தங்க யாருக்கா ஒருத்தவங்க சொன்னால் நம்ம பண்ணுவோமா? நான் பண்ண மாட்டேன். நான் விசுவாசிப்பேன்னு தெரிஞ்சால் விசுவாசிக்க மாட்டேன். குவியலாக தண்ணி வந்து எப்படி நிற்குது? ஒரு குவியலாக நிற்குதான் கடலில். அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் இது நடக்காது. ஆனால் இந்த அதிசயங்கள் அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்குறாங்க. அவங்கள வந்து அடிமைத்தனத்திலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ இந்த அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 19வது வசனம்.
அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இப்படி நீங்க கேட்பீங்களா? இவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் வந்து உங்களுக்கு பண்றாரு. பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சாப்பாடு இந்த வனாந்திரத்தில் கிடைக்க பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா? கடல்ல பிளந்திருக்காரு, கற்பாறையிலேருந்து தண்ணி வர வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்க கேட்பீங்களா வனாந்திரத்தில் ஆண்டவர் சாப்பாடு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? ஆனால் ஒரு சில பேர் கேட்டுட்டு தான் இருக்கும். கர்த்தர் வந்து எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது. இது இப்படிதான் இருக்கும் போல, என் லைஃப் என்ன இருக்கும், இப்படிதான் இருக்கும், இது மாறாது, இது இப்படிதான் போய்கிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமோ சொல்லலையா? நம்ம வாழ்க்கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சரி போஜனம் வேணும்னாங்க, போஜனம் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? மன்னா, தூதர்கள் உண்ணுகிற உணவை வந்து கொடுத்தாராம். என்னது? தி ஹையஸ்ட் இருக்கிறதுலே ஒரு நல்ல சாப்பாடு. இப்போ நம்மலாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லலாம் கேட்டால் யாரோ ஒரு சில பேர் சொல்லலாம், நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு எப்படி இருக்கும்? ஒருவேளை நம்ம சீரியலில் பார்த்துருக்கலாம், சினிமாவில் பார்த்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கான், ஏதாவது ஒரு வீடியோவில் பார்த்துருக்கான். சரி இப்படிலாம் சாப்பிட்றாங்களே, நம்மளால இதெல்லாம் எப்படி சாப்பிட முடியுமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி ஒரு சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்குது. இருக்கிறதுலே உயர்ந்த, இந்த உலகத்திலே உயர்ந்த உணவு கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறமும் அதுல திருப்தி ஆகாம என்ன பண்றாங்க, அடுத்து எங்களுக்கு இறைச்சி இல்லையே, நாங்க வந்து அங்க என்னெல்லாமோ சாப்பிட்டுட்டு இருந்தோமே எகிப்துல, ஆனா இங்க வந்து எங்களுக்கு என்ன இல்ல, சாப்பாடு தானே. சாப்பாடு கேட்டேன், சாப்பாடு தானே கிடைச்சிருக்கு, எனக்கு என்ன நான் வெஜிடேரியன் இல்லையே. வெஜிடேரியன் சபையில வெஜிடேரியன் சாப்பாடு போட்டா ஒரு சில பேருக்கு என்ன ஆயிரும், என்னத்தை போட்டு சாம்பார் பருப்புனாலே வெறுப்பா இருக்குன்னு ஜான் மாமா சொல்ற மாதிரி அப்படி சொல்றோம். இது காமெடிக்கு சொல்றேன். அப்படி நம்ம வந்து வாழ்க்கையில திருப்தி அடையாம இருக்கிறோம். எத்தனை பேர் திருப்தி அடையாம இருக்கும்? வாழ்க்கையில கர்த்தர் என்னதான் நன்மை செய்தாலும் இன்னும் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லையா? சரி, ஓகே. இங்க பாருங்க, அடுத்தவங்க கேட்கிறாங்க 24வது வசனம், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினாராம். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க, கறி வேணும்னு கேட்குறாங்க. ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலை வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மண்டலத்தனையாயும். அதாவது வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 40 கிலோமீட்டர் 3 அடி உயரம், 40 கிலோமீட்டர் நீளம், 3 அடி உயரம் காடை கிடக்கும் இறைச்சி. ஏன்னா 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள், அவ்வளோ பேருக்கும் இறைச்சி கொடுக்கணும்னா இப்போ ஒரு 100 பேருக்கு சமைங்க அப்படின்னா நம்ம சர்ச்சில் வந்து இன்னும் கரெக்டான அளவு சமைக்கிறவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்க, ஒன்று கூட சொல்லுவாங்க, இல்லை குறை சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ ஒரு 200 புரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம போய் கேட்டோம்னா உடனே 200 புரோட்டா கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் 30 லட்சம் பேருக்கு அவர் என்ன பண்றாரு, ஒரு கீழ்காற்றை அனுப்பி. இது ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காடை வந்து எப்படின்னா சோர்வாவே உட்காந்துருக்குமா, எங்க பக்கம் காத்தடிக்கோ டக்குன்னு ஈஸியா போகணும்னு சொல்லி அந்த காத்து பக்கமா டக்குன்னு ரெக்கை விரிக்குமா, அந்த காத்து கொண்டு போயிருமா. அப்படிப்பட்ட பறவையா. ஸோ காத்து இப்படி போகும்போது டக்குன்னு அந்த பறவை வந்துச்சான். அந்த பறவை ஃபுல்லா கீழ்காற்று கொண்டு வந்து என்ன பண்ணிருச்சான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து போட்டுருச்சான். அப்போ நான் சொல்றேன், எத்தனை கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நீளம், எத்தனை அடி உயரம், 3 அடி உயரம், ஃபுல்லா சிக்கனா கிடக்கு. என்ன தொலி உரிச்ச சிக்கனா கிடக்கு. எப்படி இருக்கும்? அதை சாப்பிட்டுட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுது, அப்பயும் அவங்க என்ன பண்றாங்க, திருப்தி அடையலையா. நீங்க பாருங்க, 36வது வசனம், ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அதாவது இச்சகம் பேசுறது அப்படின்னா, முன்னாடி நல்லா பேசிட்டு திருமணம்னா என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. மனுஷனை பார்த்தா அப்படி பொதுவாக பேசி பழக்கம். ஆனால் இஸ்ரவேலருக்கு என்னன்னா, தேவன் முன்னாடி சார் உங்களை மாதிரி சாப்பாடு கொடுக்க முடியுமா, உங்களை மாதிரி அப்படி பண்ண முடியுமா, இப்படி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தேவன் திரும்பினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, இது என்ன சாப்பாடு, இதோட நான் அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் எங்க அடிமையா இருக்கும்போது. அப்போ இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா,
நம்மளும் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, அன்னைக்கு எகிப்திலிருந்து மோசே அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கானானுக்கு மீட்டு கொண்டு வருகிறதற்கு மோசேங்கிற ஒரு இறைவாக்கினர் இருந்தாரு. ஆனா நமக்கு ஒரு எகிப்துங்கிற அடிமைத்தனத்திலிருந்து பரலோகம்ங்கிற கானானுக்கு கூட்டி செல்லுகிற, அப்ப அவங்களுக்கு நிச்சயம் கிடையாது கானானுக்கு போவோமான. ஆனா நமக்கு என்ன இருக்கு நிச்சயம், பரலோகத்துக்கு கண்டிப்பா போவோங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கு. ஏன்னா நம்மை வழி நடத்தியது மோசே இல்ல, நம்மை வழி நடத்துகிறது யாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன், ஏன் பயப்படுறீங்க? இயேசு நம்மை நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் இன்னும் குறை சொல்றீங்க? ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா? எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்தாலும் எனக்கு ஒரு விஷயம் இல்லை, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கனோ அது எனக்கு நடக்கல, எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி இல்லாம எத்தனை பேர் நீங்க இச்சகம் பேசிட்டு இருக்கீங்க ஆண்டவருக்கு முன்பாக அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த வேலையில் நான் சொல்றது புரியுதா? கீழ்காற்றை அனுப்பிச்சு காடைகளை கொண்டு வந்தாரு, வான தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவினால் மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தாரு, கடலை பிளந்து குவியலை போல நிற்க வைத்தாரு, தண்ணியை நிற்க வைத்தாரு, ஜனங்களை வெட்டாந்தரையில் நடக்க வைத்தாரு. இவ்வளோ அற்புதங்களை பண்ண ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இன்னும் எத்தனை பேர் இச்சகம் பேசிட்டு இருக்கோம், இன்னும் எத்தனை பேர் குறை பேசிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே பாட்டு பாடும் பொழுது சொன்னது போல 2 விஷயம் நடக்கலாம். நிறைய பேர் இல்லை, அதனால திருப்பி மறுபடியும் சொல்றேன். 2 விஷயம் நடக்கலாம் உங்க வாழ்க்கையில. உங்கள்கிட்ட இருக்கிற குறைவுகள், அது ஆரோக்கிய குறைவுகளா இருக்கலாம், செல்வ குறைவுகளா இருக்கலாம், இல்லை எந்த குறைவுகளை, பண கஷ்டம் நஷ்டம் எதுனால இருக்கலாம். ஒன்று, ஆண்டவர் அதை அற்புதமா மாற்றுவார். ஆண்டவர் வருகிறதுனால என்ன ஆகும், அது அற்புதமாய் மாறிடும். இன்னொன்று என்ன நடக்கும், அது மாறாது, ஆனா ஆண்டவர் இருப்பார். 2 விஷயம் நடக்கலாம். அந்த 2 விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா, உம்முன்னு வாயை மூடிட்டு இப்படி உட்காந்துருக்கணும். அப்படியா? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எப்பவுமே வேணும். எந்த சூழ்நிலை வரலாம். இது ஒருவேளை பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். நீங்க அங்கிருந்து பேசுவீங்க நீங்க நல்லா, ஆனா அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா உண்மை அதுதான். பேசுறது நான் பேசல, அப்படிதான் நான் நம்புறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், ஆனா 99 நிறைவுகளை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். ஒரே ஒரு குறைவுல விட்டுருக்கிறாருங்கிறதுக்காக அந்த குறைவை மட்டும் பார்க்க கூடாது. குறைவை பார்க்கிறது பிசாசின் குணம். இல்லைங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கிறது அது பிசாசின் குணம், இயேசுவின் குணம் இல்லை. இயேசுவின் குணம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதான் உங்கள்கிட்ட பார்க்கிறார். உங்கள்கிட்ட எத்தனையோ 99 குறைவுகள் இருக்கு, ஒரே ஒரு நிறைவு தான் இருக்கு. ஆனா அந்த நிறைவை மட்டும் தான் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், அந்த குறைவை பார்க்கல. இல்லைன்னா நான் இங்க நின்று பேசிட்டு இருக்க முடியாது. இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு நான் நல்லவன் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்லதை பார்த்துருக்கிறாரு, அதனாலதான் என்னை பரிசுத்தமாய் நிப்பாட்டி இருக்கிறாரு. அதை போல நாமும் பிசாசின் குணமுள்ள குறைவை மட்டுமே, இல்லைங்கிறத மட்டுமே பார்க்காமல் ஆண்டவரை நீ இத்தனை நன்மைகளால நிறைத்திருக்கிறார் அப்படிங்கிற நிறைவை பாருங்க. இஸ்ரவேலரை போல நீங்க இருக்காதீங்க. நீங்க இஸ்ரவேலர் அல்ல, புறஜாதியார உங்களை அவர் என்ன மாற்றிருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். நாம் யூதர்களை போல அல்ல, நாம் யூதர்களுக்கும் மேலானவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டவரே, ஒருவேளை திருப்தி இல்லாத மனது எங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம்ப்பா. அந்த நிலையெல்லாம் மாறி போகட்டும் அப்பா. அதை நீங்க தான் கொடுக்க முடியும். திருப்திப்படுத்துகிறது உம்மால மாத்திரமே முடியும் ஆண்டவரே. நாங்கள் திருப்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்ப. எங்கள் குறைவுகளையே நினைத்து கொண்டு என்கிட்ட இந்த விஷயம் இல்லை, என்கிட்ட இந்த விஷயம் இல்லை, இதை எப்ப ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படிங்கிற பிசாசின் குணத்தோடு இல்லாதபடிக்கு கர்த்தாவே, நீங்க எங்கள்கிட்ட இருக்கிற குறைவை பார்க்காம நிறைவை மாத்திரமே பார்க்கிற தேவன் அப்பா. உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் சாயலாக, இயேசு கிறிஸ்துவின் பின்பமாக நாங்கள் மாற கர்த்தாவே, நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நீங்க செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றியுள்ளவர்களாக நாங்கள் எப்பொழுதும் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, அடிமையாகி எங்களை சுயாதீனம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே என கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே எங்களை பிள்ளையாக மாற்றி இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். அன்பின் பிதாவே, எங்களுடைய தேசத்திற்காக வருகிறோம். இந்த தேசத்துல
அப்பா நிலவுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. குறிப்பாக மணிப்பூர்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீங்க மாற்றுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் அப்பா சோரம் போகாதபடி, உங்களுடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே நீங்க அன்பின் கரத்தை, கருணையின் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தின் கரண் இப்பொழுது இறங்கட்டும் தகப்பனே. அப்பா எங்க தமிழ்நாட்டிற்காக வருகிறோம். எல்லா இடங்களிலும் நல்ல மழை கொடுத்திருக்கிறீங்க. அப்ப நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய மக்கள் ஆண்டவரே குப்பை தொட்டியில் போடும்படியாக ஆண்டவரே அந்த எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே. சும்மா வாய்க்கால்ல சாக்கடையில போடாதபடிக்கு. அதனாலேயே ஆண்டவரே எங்களுடைய ஊர்ல நிறைய வெள்ளங்கள் வருகிறதுக்கு அதுவே பெரிய காரணமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த காரணங்கள்லாம் மாறி போகட்டும் அப்பா. அது மாத்திரம் அல்ல, நிறைய சிற்றணைகள் கட்டும்படியாக அப்பா எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு கர்த்தாவே நீங்க தயை கொடுங்க ஆண்டவரே, எண்ணத்தை கொடுங்க அப்பா. மழையை நீங்க எவ்வளவோ தர்றீங்க ஆண்டவரே, ஆனா அந்த மழையை ஆண்டவரை சேமித்து வைக்க அப்பா எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஞானம் இல்லை ஆண்டவரே. அப்பா எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு அப்பா அந்த பொதுநல சிந்தை இல்லை ஆண்டவரே. அப்பா அந்த நிலை மாறட்டும் அப்பா. நீர் கொடுக்கிற தண்ணீரை, நீ கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சரியாய் பயன்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அந்த மழை ஆண்டவரே எங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்தது அப்பா, அதற்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க சபைக்காக ஒரே எங்க சபையில நடக்கிற இந்த மாதங்கள் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்க அப்பா. அதற்கு தேவையான எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீங்க சந்திங்க அப்பா. நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறோம் அப்பா. குறிப்பாக அநேக புறஜாதிகள் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நாங்கள் நினைத்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. இப்போ உங்களுடைய இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்க பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர்மாக்காக வருகிறோம். ரெண்டு பேரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. இந்த விழா காலங்கள்ல அப்பா இன்னும் அதிகமாக உமக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. எத்தனையோ தேவைகள் இருக்கும், அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் நீங்க சந்திங்க ஆண்டவரே. மீட்பரேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.